ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ல தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன மூவி தான் ஈஷா. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாத, மூட நம்பிக்கையை எதிர்க்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ். போலி சாமியாருங்க இவங்க தான் அப்படின்னு காட்டுறத வேலையா வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆதி தேவ் என்ற மர்மமான சாமியார இவங்க சந்திக்கிறாங்க. அந்த சாமியார் இவங்களுக்கு ஒரு சவால தராரு. பேய் இல்லைன்னு நிரூபிச்சு காமிங்க. ஒரு பாழடைஞ்ச பங்களால 3 நாள் இருங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அங்க சந்திக்கிற அமானுஷ்யமான விஷயங்களும், அதன் பின்னணியில இருக்கிற அறிவியல் தான் இந்த படத்தோட மீதி கதை. இசையமைப்பாளர் ஆர்.ஆர். துருவன் தான் இந்த படத்தோட உண்மையான ஹீரோன்னே சொல்லணும். சாதாரண காட்சிகள கூட தன் பிஜிஎம்மால ரொம்பவுமே மிரட்டுற மாரி, பயமுறுத்துற மாரி காமிச்சிருக்காரு. படத்துல வர மைன் மது ஒரு பழங்குடி மனிதரா ரொம்பவுமே மிரட்டியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜும், முக பாவனையும் பார்க்கிற நமக்கு ஒரு அச்சத்தையே வர வைக்குது. அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்கும், பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வழக்கமான ஹாரர் படங்கள்ல வர மாரி பழிவாங்குற படமா இல்லாம, கர்மா அண்ட் மரணத்துக்கு பின்னாடி இருக்கும் விஷயங்கள கொஞ்சம் அறிவியல் ரீதியாவும், உணர்ச்சிபூர்வமாவும் ரொம்பவுமே புதுமையா விளக்கியிருக்காங்க. படத்தோட முதல் பாதி ரொம்ப பொறுமையா போகுது. தேவையில்லாத காட்சிகள் அதெல்லாம் சேர்ந்து படத்த ரொம்ப மெதுவா கொண்டு போகுது. இது நமக்கு போரிங்க ஏற்படுத்துது. பாழடைந்த வீடு, பயமுறுத்தும் சத்தங்கள்னு ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த ஹாரர் காட்சிகள் தான் திரும்ப திரும்ப நமக்கு காமிக்கிறாங்க. புதுசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளைமேக்ஸ்ல மட்டுமே அது கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பட்ஜெட் ரொம்பவுமே கம்மிங்கிறனால கிராபிக்ஸ் காட்சிகள் கொஞ்சம் தத்ரூவமா இல்லாம இருக்கு. இந்த கிராபிக்ஸ்லாம் படத்தோட பயமுறுத்துற காட்சிகள கொஞ்சம் கம்மியா காமிச்சிருக்கு. ஷெபா பட்டேல் அண்ட் திரிகுன் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்த ரொம்ப நல்லா நடிச்சு குடுத்துருக்காங்க. ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனங்கள் இல்லாதனால இவங்களோட நடிப்பு பெருசா பேசப்படலங்கிறது தான் உண்மை. பப்ளு பிருத்திவிராஜ் சாமியாரா ஒரு கம்பீரமான தோற்றத்த நமக்கு காமிச்சிருக்காரு. தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறனால இவரோட வர காட்சிகள்லாம் ரொம்ப கவனிக்க வைக்கிற மாரி இருக்கு. அண்ட் இந்த மூவி யாருக்கு செட் ஆகும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஈஷா ஒரு சுமாரான ஹாரர் த்ரில்லர். படத்துல பயங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா கிளைமாக்ஸ்ல சொல்லப்படும் மெசேஜ் அண்ட் ஆர்.ஆர். துருவனோட பேக்கிரவுண்ட் மியூசிக் ரொம்பவுமே நல்லா இருக்கு. இதுக்காகவே நீங்க இந்த படத்த ஒரு டைம் கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் 2 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 2.5 அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.